இது 70-75 ஆண்டுகளாக திமுக ஆட்சி பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 50-55 வருஷமாக அதிமுக ஆட்சி, மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. அவங்க செய்யாத நீங்கள் புதுசாக என்ன பண்ணி போறீங்க? ஆடு மாடு வளர்த்தா அரசு பணி. அப்போ படிக்கவே வேணாமா? எல்லாரும் ஆளுக்கு 2 ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு கவர்மெண்ட் வேலைன்னு எத்தனை கோடி பேருக்கு வேணால் கொடுக்கலாம். சம்பளம் எப்படி கொடுப்பீங்க? அதை யோசிச்சு பார்க்கணும்ல. நான் கூட தான் யாருக்கு வேணால் வேலை கொடுப்பேன். அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் கொடுக்கணும்ல. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கல்ல, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கெல்லாம் 12 மணி நேரம் வேலையெல்லாம் கிடையாது, 8 மணி நேரம். அப்போது இப்போ 2 ஷிஃப்ட் பண்ணவங்க இப்போ 3 ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. அப்போ 3வது ஷிஃப்ட்டுக்கு இன்னும் புதுசாக 1/3 பீப்புளே எடுக்கணும். அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்க போகிறாங்க? அப்போ இப்போ வர பணத்துக்குள்ளேயே அந்த ஆம்புலன்ஸ் சேவையை நடத்த முடியுமா? எத்தனை விஷயம் இருக்குது. தவறும். நீங்கள் இதென்ன சீமானா அப்படி உட்காந்துக்கிட்டு சொல்ல எல்லாரும் சரிண்ணா, சரி தலைவரை, சரிண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிங்களா? அத்தனை IAS ஆஃபீஸர், ஒரு 2 ஆஃபீஸர் நான் கையெழுத்து போட மாட்டேன்னா உங்களுக்கு திட்டம் அதுக்கு மேலே நகராது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள்லாம் இன்னும் அரசியலில் வெளியிலேருந்து விமர்சனம் தான் பண்ணுறீங்களே ஒழிய உள்ளுக்குள்ளே வந்து எதுவுமே நீங்கள் செய்யவே இல்லை. மற்றவர்களை விமர்சிக்கிறீங்க, ரொம்ப சிறப்பாக விமர்சிக்கிறீங்க. ரொம்ப சிறப்பான மொழி தமிழ், பிரமாதமாக பேசுகிறீங்க. பட்டிமன்றம் மாதிரி. வேணும்னாக்க பெரியார் எடுத்துக்கிறீங்க, வேண்டான்னா பெரியாரை தூக்கி போட்டுடுறீங்க. வேணும்னா பாரதியார் எடுத்துக்கிறீங்க, இன்னும் தூக்கி போடல பாரதியார். அது வரைக்கும் சந்தோஷம். அதனால் அதுக்கு சொல்கிறேன், படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் அரசு வேலை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இருக்காங்க. அதில் யாருக்கு வேலை கொடுப்பீங்க? தமிழனா பிறந்தவனுக்கா? எப்படி தமிழ்னு ஒருத்தனை கண்டுபிடிப்பீங்க? நான் தமிழ்னா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. நான் தமிழன் தான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் என்னால் நான் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அதை உங்களால் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கேட்டால் கைபர் கணவாய் வழியாக வந்தேன். என்ன ஆதாரம் இருக்குது? நான் கைபர் கணவாய் வந்தேன். நான் தஞ்சாவூரில் மேலே வீதியில் பிறந்தேன். நான் தமிழன் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏழை கிழவன் வாழைப்பழத்தோல் சறுக்கி கீழே விழுந்தான். ஓடுற நரியிலே ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகிலே ஒரு முடி நரமுடி. நான் சொல்கிறேன், சொல்லுங்கள் எல்லாரையும். அது சொல்லாட்டா அவன் தமிழ் இல்லைன்னு ஆயிடுவானா? என்ன இது தமிழன்கிற ஒரு பிராண்டை ஏன் எடுக்கிறீங்க? அந்த பிராண்டுக்கு எப்படி? ஒருத்தர் இருக்கார், அவருடைய அப்பா மலையாளி, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் மலையாளியா தமிழனா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பேசணும். ஆடு மாடு வளர்க்குறது அதெல்லாம் எல்லாருக்கும் என்ன உண்டோ வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மாநில அரசில் எந்த நுழைத்தீர்வும் கிடையாது. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? அப்புறம் மத்திய அரசுங்கிறது எதுக்கு இருக்குது? ஏன் இன்னி வரைக்கும் நீட்டு வேண்டான்னு போராடிட்டு இருக்காங்க? அப்போ நீட்டு இல்லாதவங்களே எல்லா காலேஜ்லையும் சேர்த்துருக்கலாமே. இவங்க ஏன் சேர்க்கல? சேர்க்க முடியாது. எது சட்டமோ அதைத்தான் செய்யணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் கோர்ட்டில் போராடிட்டு இருக்காங்க திமுக, அந்த பக்கம் எல்லாருக்கும் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இத்தனை பேர் டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ முதல் அப்படிங்கிறத பண்ணினது கலைஞர் மட்டும்தான். புரியுதா? அதற்கு பிறகு அதை விட சிறப்பாக செய்து கொண்டிருப்பது என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நமக்கு சில பேரை பிடிக்காத போகலாம். பிடிக்காத போகிறதுனால அவங்க பண்ண எல்லாமே பிடிக்கலன்னு பேசுறது அது வெறும் வெட்டி அரசியல். அது நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வணிக நிறுவனங்களுக்கு தமிழ் பேர் வைக்கணும். தமிழில் பேர் எழுதுங்கன்னு சொல்லுங்கள். தமிழ் பேர் தான் வைக்கணும். அப்படின்னா சுபாஷினி அப்படின்னா நீ தமிழில் பேரை மாற்றி வைக்கணுமா? சுபாஷினிங்கிறது தமிழில் எழுதணுமா? அவங்க அவங்க மனைவி பேரில் கடை வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் கோர்ட்டில் நிற்கவே நிற்காதுங்க. பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை எல்லாருக்கும் இருக்கிற அதே விஷயந்தான். சுடணும், அவங்கள கொல்லணும், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் சொல்கிறது நியாயமான விஷயம். ஆனால் அதை கோர்ட்டில் செய்யணும்னு போகும்போது அங்கே சந்தர்ப்பமும் சாட்சியமும் தான் வேலை செய்யுது. என்ன பண்ண முடியும்? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, போலீஸில் பாத்ரூமில் வழுக்கி விழ வைக்கிறாங்க. நம்மளை வெட்ட வரும்போது திருப்பி சுட்டுடுறாங்க.
அதுதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதுக்கு திருப்பி ஒரு 10 பேர் ஓடுறாங்களே, போலீஸு சுடுறதுக்கா போலீஸு அப்படிங்கிறாங்களே. அப்போ போலீஸ்காரன் செத்து போகலாமா? ராஜீவ்காந்தி இங்கே கொல்லப்பட்ட போது தமிழ்நாட்டு போலீஸ் கிட்டத்தட்ட 18 பேரா 20 பேர் செத்து போகிறாங்களே. அவங்களுக்கு யார் என்ன பண்ணாங்க? ஏன் அவங்களுக்காக யாருமே பேசலை? சரி, ராஜீவ்காந்திக்கும் அந்த அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை. பாதுகாப்பு கொடுக்க போன போலீஸ் என்னாச்சு? அவங்களுக்கு இன்னி வரைக்கும் அந்த குடும்பங்கள் எத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை உலகம் முழுக்க இருக்கு. ஆனால் அவை சட்ட ரீதியாக கொடுக்கப்பட வேண்டும். அதை நாம் நினைச்ச போது நான் இடுப்புல துப்பாக்கி எடுத்து அப்படி சுடுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சினிமா தான் எடுக்கணும். ஜனநாயகன் மாதிரி. ஜனநாயகன்னு சொல்கிறதா சனநாயகன்னு சொல்கிறதாங்கிறது அது அடுத்த தமிழ் பிரச்சனை. அதுக்காக சொல்கிறேன். கவர்ச்சிகரமான இலவச அறிவிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே ஒழிய நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே கவர்ச்சிகரமான ஒரு விஷயமாக தான் தெரியுதே தவிர இதுக்கு மேலே ஒன்றுமே தெரியலை. இப்போது நீங்கள் சொல்கிறது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் ரசிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிக்கு பெங்களூர்லேருந்து வேலை செய்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுடைய தலைநகரத்தை பெங்களூருக்கு மாற்றணுமா? அது ஒரு தலைநகரம். இப்போ ஆந்திராலேருந்து வேலை செய்கிறாங்க அமெரிக்காவுக்கு. லண்டனுக்கு இதோ இங்கே நம்மளுடைய இந்த சிறுசேரியிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ லண்டனுடைய ஒரு தலைநகரத்தை நம்ம சிறுசேரிக்கு மாற்றலாமா? டெக்னாலஜி வந்துருச்சுல்ல. வீட்டில் உட்காந்துக்கிட்டே அத்தனை கண்ட்ரி நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு அதை மாற்றணும் இதை மாற்றணும்? எல்லாம் சேர்ந்தால் ஜனங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறது. அது மாற்றணுங்கிற வரும்போது அந்த ஃப்ளோவுக்காக சொன்னது. அதுக்காக சொல்கிறேன். அதை தாண்டி அடுத்த விஷயம், உங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நிச்சயமாக வரப்போகிறது இல்லை. அட்லீஸ்ட் பரபரப்பாவது ஒரு விஷயம் பேசட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பவுண்டு நோட்டில் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கும் ஸ்பான்சர் வருதில்ல, திரள் நிதி வருதில்ல. நீங்களும் ஒன்றும் உழைச்சி சம்பாதிச்சு பணத்துலேருந்து அரசியல் நடத்தலை. உங்களுக்கும் அந்த திரள் நிதி அந்த நிதியிலேருந்து தான் வருது. அப்படி இருக்கும்போது இலவசமாக உங்களுக்கு கிடைச்ச பணத்தில் தான் நீங்கள் இலவசம் இல்லாத ஒரு பட்ஜெட்டு போடுறீங்க இல்லையா? இந்த மாதிரி பட்ஜெட்டு பாமக பல வருஷம் போட்டிருக்காங்க. ஆனால் ஆட்சிக்கு வரவே முடியல. ஒரு தடவை ஆட்சிக்கு மந்திரியான அன்புமணி ராமதாஸ் அவர் மேலே இருக்கிற கேஸ் இன்னும் சிபிஐ கேஸாக அந்த இடி கேஸாக அது இன்னும் முடியவே இல்லை. அந்த ஒரு குற்றம், ஊழல் குற்றம், காலேஜுக்கு அப்ரூவல் கொடுத்தது தவிர எல்லாமே அரசாங்கமே பண்ணுறதுன்னா அப்போ ப்ரைவேட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க காலேஜெலாம் மூடிட்டு ஃப்ளாட்டாக மாற்றி விற்றுருவாங்களா? எல்லா விதற்கும் சுதந்திர இந்தியாவில் எல்லாவற்றுக்கும் உண்டான உரிமையும் வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனை நல்லபடியாக பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவனை உனக்கு தூக்கு தண்டனை, நீ அடுத்த வாரம் உன்னை தூக்கில் போட்டுருவாங்கன்னு சொன்னோன்னே, ராஜா எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ராஜா, நம்ம உங்களுடைய பட்டத்து குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையை நான் இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளே பறக்க விடுறேன். 5 years எனக்கு டைம் கொடுங்க. அது பறக்கும். அது பறக்கும்போது நீங்கள் என்னை நம்புவீங்க. என்னது, குதிரை பறக்குமா? என்ன யூனிகார்ன் பொம்மையா? இல்லை, நிஜம் குதிரை, உங்களுடைய வெள்ளை குதிரை பறக்கும். 5 years டைம் கொடுங்க. சரி, கரெக்டாக டேட் நோட் பண்ணிக்க. 5 வருஷம் உனக்கு டைம் கொடுக்குறேன். குதிரை பறக்கலை, அந்த குதிரைக்கு அந்த இடத்துலையே உன்னை சிறை சேதம், தூக்கெல்லாம் கிடையாது, ஓகே அப்படின்ட்டு தண்டனையை மாற்றி எழுதிட்டு போயிட்டாரு. போனோடனே அவன் கேட்டான், ஏடா அறிவு இருக்காடா, 5 வருஷத்துல குதிரையை பறக்க விடுவேன்ற, என்ன தைரியத்தில் நீ இது பண்ண? அவன் சொன்னான்னா, 5 வருஷத்துக்குள்ள ராஜா செத்துடலாம், இல்லை 5 வருஷத்துக்குள்ள அந்த குதிரையே செத்துடலாம், 5 வருஷத்துக்குள்ள நானே செத்துடலாம். இப்படி எதுவும் நடக்கலை, ஒருவேளை அந்த குதிரை பறந்தாலும் பறக்கலாம் அப்படின்னு நான் கேட்டவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இந்த கதை தான் எனக்கு ஞாபகம் உண்டு. அடுத்த முறையாவது
கொஞ்சம் யதார்த்தமாக பேசக்கூடிய நீங்கள் கொஞ்சம் யதார்த்தமான முறையில் சிந்திச்சு, இது மற்றவங்களோட கலந்து ஆலோசித்து பண்ணின தேர்தல் அறிக்கை மாதிரி தெரியல, ஒரு அதிபருடைய தேர்தல் அறிக்கை. நான் சொல்கிறேன், நீ எழுதியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. உங்களுக்கு அடுத்த முறை இதை விட சிறந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நான் சொன்னது ரைட்டா தப்பா அப்படிங்கிறது, நான் சொன்னது ரைட்டு நியாயமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறவங்க 9841023545 எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் பண்ணது தப்பு, நீ யார் பேசுறதுக்கு அப்படின்றவன் டயல் பண்ணாலுமே ஃபோனை கட் பண்ணிட்டு வேறு யாருக்காவது உபயோகமாக பேசிக்கங்க. ஓகேயா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.